மதுபிரபா சிஸ்டர் என்னோட யூடியூப் லைவில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு டவுட்ஸு. அந்த சாங்கை வந்து எப்படி வந்து இது பண்ணணும், அதை வந்து மொத்தமாக நீங்கள் டெலீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோமில் போங்க. க்ரோமில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு மொத்தமாக டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால வரும். யூடியூப் ஆப்பே வந்து தனியாக இருக்குது. பட் எனக்கு அது இருந்தால் செட் ஆகுது. இப்படி தான் நான் வந்து பார்க்குறது. ஸோ இது வந்து நம்மளுடைய பேஜ். இந்த பேஜில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணல. இந்த கிளிக் ஆகலையா, ஆயிடுச்சு. இதில் வந்து இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ், இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கா. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் எங்கே வந்து உங்களுக்கு காப்பி ரைட்டு கிளைம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று எழுதியிருக்குல்ல, மானிட்டைசேஷனுக்கு பக்கத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உங்களுக்கு மானிட்டேஷன் அப்படின்னு வருமானு தெரியல. ஏன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகலைன்னு ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. பட் எனக்கு அந்த மாதிரி ஆப் இது இருக்குது. இந்த சைடு ஒன்று இருக்குல்ல ரெஸ்ட்ரிக்ஷன், அது எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து நன்னு இருக்குது. எனக்கு இது காப்பிரைட்டாக இருந்தால் எனக்கு அந்த இடத்துல வந்து வித்தியாசமாக இருக்கும். காப்பிரைட்டு கிளைம்னு ரெட் கலரில் எழுதியிருக்கும். இப்போ இதில் வந்து நான் சாங்கை வந்து உங்களுக்கு வந்து மாற்றிக்கணுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் தான் வந்து மாற்றிக்கணும், சரியா? இப்போ நான் உங்களுக்கு பார்க்கத்தக்க ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் எடுத்து பார்க்கட்டா. கீழே அந்த ஆரோ மார்க்கு கீழே எடுக்கும்போது கீழே நம்ம போய்க்கலாம். இப்போ இதில் நான் சாங் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் சாங் கொடுத்துருக்கேன். பட் இது இப்போ நன்னா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ மற்றபடி இருந்திருந்தால் நான் இதில் போய் வந்து அதை வந்து மாற்றுவேன். இப்போ நன்னா இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி கிளியராக தெரியல. ஏன்னா நன்னா இருக்குல்ல, அது இருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து நான் டச் பண்ணேன். நான் அந்த இடத்த டச் பண்ணி எடுக்கும்போது இப்படி வரும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து காப்பிரைட் கிளைம்னு இருக்கும். காப்பிரைட்னால் நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும். இதில் இருந்து இந்த மேலே நான் இந்த ஃபோட்டோ தெரியுதில்ல, இந்த சாமியோடைய ஊர்வல வண்டி. ஸோ இந்த இடம் தொட்டு என்னாச்சு, அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி தெரியும் நமக்கு. அப்போவே வந்து அந்த இடத்துல காப்பிரைட் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம என்னென்னா இந்த காலத்தில் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இடத்துல டச் பண்ணும்போது வரல சிஸ்டர். பட்டு காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது இந்த இடத்துல டச் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிக்கலாம், ஆடு சாங் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், சரியா? கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது. கீழே சேவ் இருக்கும், இல்லைனா மேலே சேவ் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும், சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நீங்கள் நான் வந்து இதை அப்லோட் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறேன், சரியா? செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா மதுபிரபா சிஸ்டர்? பாய் சிஸ்டர். இன்னொரு டவுட்டும் கூட சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நேமை கூட சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அதோடைய இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ் வரும், சரியா? எங்கன்னா நான் இப்போ ஒன்றும் பண்ணலை, சரி ஓகே. இப்போது ப்ரைவேட் வச்சுட்டு டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இங்கே பாருங்கள் மேலே இருக்குது, என்னோடய மூஞ்சிக்கு மேலே இருக்குது, அது கொடுத்துக்கலாம். இல்லைனா அதே தான் பப்ளிக் கொடுத்துட்டு கீழே டன் கொடுக்கணும். டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம், சரியா? அதுவும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், இதை எங்கேயாச்சும் உங்கள் பேர் வந்து மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இந்த ஷார்ட்ஸ்லேயும் அதே இது மாதிரி தான். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதை கொடுத்து அதில் வந்து கிளியராக பாருங்கள் சிஸ்டர். ஒன்றி மியூட் சாங் இருக்கும், இல்லைன்னா ரீப்ளேஸ் சாங்னு சொல்லிவிட்டு அதிலே கொஞ்சம் சாங் இருக்கும், அதை கூட நான் போட்டுக்கலாம் என்னோடய இதில். ஸோ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சு தரேன். அதே இது மாதிரி தான் வந்து நான் வேறு சாங் தான் கொடுத்துருந்தேன், ஒரு கணபதியோட சாங்கு. பட் அது என்ன ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக காப்பிரைட் ஆனதுனால நான் உள்ளே போய் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு காமிச்சு தரேன். எங்கே அது வருமானு தெரியல, பட்டு ட்ரை பண்ணுறேன். எங்கே ஐயோ இதுதான். சிஸ்டர் இது வந்து ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இது வந்து ஆக்சுவலி வந்து அதுக்கு நான் ஒரு கணபதி சாங் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கணபதி சாங்குக்காக தான் வந்து அந்த காப்பிரைட் வந்ததுனால நான் அதை மாற்றி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. பாய்.